என்னோட சின்ன பையன் என்னமோ ஏதோ நினச்சேன். செம்ம டேலண்டடாக இருக்கான், செம்ம டேலண்டடாக பர்சனாக இருக்கான். பாருங்க, பார்த்தீங்களா? குடிக்கிற தண்ணியில் இந்த சத்துக்கள் துத்தநாகலாம் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த தண்ணியை குடிச்சா. கீழே கலந்துதாங்க மண்ணில், அது எத்தனை வந்து போடுறான் பாருங்க. இந்த வயசில் 1.5 வயசு குழந்தைய அது மாதிரி பண்ணால் சூப்பர். அப்புறம் அந்த கையை விட்டு ஆட்டுவான், 2 கையை விட்டு கீழே மண்ணில் போட்டு பரட்டினுங்க அந்த கையை. உக்காஞ்சி எவ்வளோ பதமாக பண்ணுறான் பாரு, சூப்பர்ப்பா. அப்பா ரோட்டில் என்னென்னலாம் இருக்கும், கண்ட கருமங்கள்ஸ்லாம் இருக்கும், எடுத்து போட்டு. அதேமாதிரி ஆம்பளைங்க தான் காலையில் எழுந்து தண்ணி பிடிக்கணும். லேடிஸ் தூங்கி எழுந்து தண்ணி பிடிக்கக்கூடாது. அவங்க வந்து தூங்கணும் பெட்ஷீட்டை பற்றி தூங்கணும். ஆம்பளைங்க தான் காலையில் விடிய காத்தால எழுந்து தண்ணி பிடிக்கணும். அப்போ தான் குடும்பம் உருப்படும். அதேமாரி லேடிஸ் டெய்லி தூங்கினாங்கன்னா என்ன ஆகும்? மூதேவி வந்து பக்கத்தில் பத்துக்கும். நம்ம மூதேவி அது வந்து டெய்லி பத்துச்சுன்னா என்ன ஆகும்? வீட்டில் நிரந்தரமாக மேன்மேலும் அற்புதமாக வளரும் நம்ம குடும்பம். அழகாயிடும், ஒரு நீட்னஸ் தான் ஆகிடும் குடும்பம். அதாவது ஒன்று சொல்கிறேன், நல்லா தப்பாக நினச்சிங்க லேடிஸ். எல்லா லேடிஸையும் சொல்லலை, ஒரு 800% சொல்கிறோம். 800% 100க்கு. இந்த கவலையை தூக்கி எங்கள் இடுப்பில் வைக்க முடியாது. இடுப்பு எலும்பே எங்களுக்கு வீக் ஆகிடும் கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன் என்னன்னு சொல்கிறது நான். ஆனால் லேடிஸோடைய இடுப்பு அப்படி கிடையாது, இரும்பு. அவங்க அசால்ட்டாக தூக்கி இப்படி வச்சு போனோம், இப்படி வளையும். நம்ம இந்த மாதிரி ஆகுமா? ஆண்கள் இடுப்பு மாதிரி ஆகுமா? காலையில் தான் தண்ணி பிடிச்சா என்ன ஆட்டம் காட்டிங்கிறீங்க? போட்டுங்கிறான் பாரு, எல்லாத்துலேயும் போட்டுங்கிறான் பாரு. பவுட்ரு போடுற மாதிரி கலக்கிங்கிறான் பாரு எல்லாத்துலேயும். இதான் சாக்கு, நீ ஆம்சை பார்க்காதீங்க. சன் மியூசிக் ஆம்சம் இருக்குது. போதுன்னு கட்ஸு வந்துன்னா புண்ணியம். 6:30 மணிக்கடா யாருன்னா புலம்புறதுக்கு சூரியன் கூட வரடா ஒன்று வந்துட்டுக்கிறான். ஆள் எப்படிலாம் வந்தீங்க?